ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஈரத்தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஆற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தோடையே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அந்த தக்காளியோட ஈரத்தை பண்ணலாம், சுண்டி வரும், அந்த மாதிரி நம்ம வேக விடலாம். தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இது கொதிச்சு வரட்டும். நீங்கள் எங்கன்னா வெளியே போனீங்கன்னா, ட்ராவலுக்கு எதனா வெளியே போகிறீங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது 15 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக விடுங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே அருமையாக இருக்குது. நம்மளுடைய கருவேப்பிலை பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சு, ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுடலாம். கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.